திரு மோடி அவர்கள் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு 41 முறை வந்திருக்கார். மதுராந்தகத்தையும் சேர்த்துக்கிட்டா 45 வரைக்கும் ஆயிடும். இன்னும் 300 தடவை வந்தா கூட தமிழ்நாட்டு மக்கள் நோ தான் சொல்ல போறாங்க. ராமர் கோயிலை கூட முழுமையா கட்டுவதற்கு முன்னால போய் திறந்து வச்சிட்டார். ஏன்னா அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்த நேரம், அதன் மூலமாக தனக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சார். ஆனால் ராமர் இவருக்கு பட்டை நாமத்தை சாத்தினார் அப்படிங்கிறது தெரியும். நாம கொடுக்குறோம்ல ஜிஎஸ்டி, அதை வச்சே எங்களுக்கு திருப்பி கொடுத்தா நம்ம கட்டிடலாமே. நம்முடைய முதல்வர் இப்போ கட்ட ஆரம்பிங்கன்னு சொன்னா 1 மாசத்துக்குள்ள அந்த எய்ம்ஸை நம்ம உருவாக்கி கொடுத்துருவோம். ஒரு பிரதமர் முழுமையாக நிறைவடைந்த திட்டங்களை தானே துவக்கி வைப்பார். இப்படி பாதி கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை, அதுவும் துர்பாகியம் நமக்கு கிடைச்சிருக்கு. பயண திட்டத்தில் கோயில் இருக்கக்கூடிய நகரங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தூரம் பக்தி இருக்கிறது, இவ்வளவு தூரம் ஆன்மீகம் பிடித்திருக்கிறது அப்படின்னா நீங்க பேசாம ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிருங்க. நான் விரதம் இருந்தேன், நான் காவி கட்டினேன், நான் தியானம் பண்ணேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை நலத்திட்டங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள், எத்தனை கட்டடங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள், எத்தனை புதிய பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஏதாவது புதிய பதவிகள் கொடுப்பாங்களா? சரி, இவர் இப்ப இல்லாதனால என்ன குறைஞ்சு போச்சு? தேசிய அளவுல முக்கியத்துவம் அங்க போய் என்ன பண்ண போறா? அதே போய் புரட்டு, அதே மக்களை ஏமாற்றுகிறது, இதுதானே. திரு மோடி அவர்கள் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்களுக்கு புதிய பதவி வழங்கப்படுமா? அவங்க கட்சி தலைமை அவருக்கு தேசிய பணிகளில் மட்டும் அவங்கள பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் வருது. இது உங்களுடைய பார்வை எப்படி? திரு மோடி அவர்கள், நான் அன்னைக்கு கூட ஒரு விவாதத்தில் சொன்னேன், இதுவரைக்கும் 2014 இருந்து தமிழ்நாட்டுக்கு 41 முறை வந்திருக்கார். இப்போ நீங்க சொல்ற அந்த 3 மாநாட்டையும் சேர்த்தா 42, 43, 44, 45 ஆயிடும். மதுராந்தகத்தையும் சேர்த்துக்கிட்டா 45 வரைக்கும் ஆயிடும். எத்தனை முறை படையெடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் இவரை ஒரு பிரதமராக வேண்டுமானால் வரவேற்கலாமே தவிர அந்த மரியாதையோடு வரவேற்கலாம். ஆனால் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடமே கிடையாது என்பதை இந்த முறை மீண்டும் நிரூபிப்பார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு போர வஞ்சனை செய்திருக்கிறார், துரோகம் செய்திருக்கிறார், சூழ்ச்சிகள் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் நலனை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக ஒரு மாநாட்டில் அந்த பாதி மட்டுமே இல்லை, இனிமேலும் எழும்ப இல்லாத இப்போதான் கட்டிட்டு இருக்கிற 2வது செங்கலை எடுத்து வச்சிருக்கிற எய்ம்ஸை திறந்து வைக்க போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. ராமர் கோயிலை கூட முழுமையா கட்டுவதற்கு முன்னால போய் திறந்து வச்சிட்டார். ஏன்னா அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்த நேரம், அதன் மூலமாக தனக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சார். ஆனால் ராமர் இவருக்கு பட்டை நாமத்தை சாத்தினார் அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி இந்த எய்ம்ஸுக்கும் அதுக்கு மட்டும் எதுக்கு ஜிக்கால போய் கடன் வாங்கணும்? மீதி எல்லாத்துக்கும் ஒன்றியத்திலிருந்து கொடுக்கின்ற நிதியைத்தான் கொடுக்கிறார்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கிற எய்ம்ஸுக்கு. தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸுக்கு மட்டும் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஏஜென்சி மூலமா ஒரு நிதி கொடுக்கணுமா? அவங்கள்ட்ட போய் எதுக்கு அது வந்தாதான் இங்க எய்ம்ஸ் கட்ட முடியுன்ற அந்த சூழ்ச்சி எதுக்கு? நாம கொடுக்குறோம்ல ஜிஎஸ்டி, அதை வச்சே எங்களுக்கு திருப்பி கொடுத்தா நம்ம கட்டிடலாமே. நம்முடைய முதல்வர் இப்போ கட்ட ஆரம்பிங்கன்னு சொன்னா 1 மாசத்துக்குள்ள அந்த எய்ம்ஸை நம்ம உருவாக்கி கொடுத்துருவோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலும் நலம் பயக்காத ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு, ஒரு செங்கல் போன முறை தேர்தலில் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டார், ஒத்த செங்கலை காமிச்சு இவர்களை ஓட ஓட விரட்டினோம். இப்போ 2வது செங்கலோட வர்றாரு. இப்போ கூட பாதி எழுப்பப்பட்ட எய்ம்ஸை திறந்து வைக்க வர்றார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. மருத்துவமனைங்கிறது மருத்துவர்கள், நோயாளிகள், அதிகாரிகள் அல்லது அந்த மருத்துவ பணியாளர்கள் இவர்கள் அத்தனை பேரும் சங்கமிக்கின்ற ஒரு இடம். ஒரு நோயில் துடிக்கின்ற போது ஒரு மருத்துவமனைக்கு வந்தால் மருத்துவர் என்னை பார்த்து எனக்கு மருத்துவம் செய்வார், அதன் மூலமாக எனக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு வர்ற இடம். இஎன்டினே வச்சுக்கோங்களேன், அங்கே போகிறோன்னு வைங்க, எய்ம்ஸு பாதி திறந்துருக்கு, பாதி கட்டப்பட்ட எய்ம்ஸுக்கு. இங்கே ஈக்கு மட்டும்தான்ப்பா மருத்துவர்கள் இருக்காங்க, எண்ணுக்கும் டீக்கும் நீங்கள் வேற எங்கேயாவது போய்க்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அல்லது கைனகாலஜிஸ்ட்டு ஒரு குழந்தை பிறக்கிறது, பாதி வரைக்கும் இழுத்துட்டு ஐயோ இதுக்கு மேலே அந்த பீடியாட்ரிஷியன் இங்கே இல்லை, அதனால் இந்த குழந்தைய நான் அப்படியே விட்டுறேன், நீங்கள் போய் அடுத்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பீடியாட்ரிஷியனை போய் பார்த்துக்கோங்க, இப்படியாக சொல்வார்களா? என்ன பைத்தியக்காரத்தனத்தின் உச்சகட்டம் இது? ஒரு பிரதமர் முழுமையாக நிறைவடைந்த திட்டங்களை தானே துவக்கி வைப்பார். இப்படி பாதி கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை, அதுவும்
வேற ஏதாவது பில்டிங்னா கூட பரவாயில்ல, ஒரு ஆஃபீஸ் பில்டிங்னா, ஒரு மருத்துவமனையை கூட பாதி கட்டப்பட்ட நிலையில் திறந்து வைக்கிறார் என்றால் இது எப்படிப்பட்ட துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு காமிக்கலையா? உலகத்துல எந்த நாட்டிலையுமே இப்படி நடக்காது. பாதி கட்டப்பட்ட மருத்துவமனையை திறந்து வைக்கின்ற ஒரு பிரதமரை காண்கின்ற ஒரு துர்பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. மிக மோசமான சூழ்நிலைக்கு பிரதமர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். இதுல 3 தடவை இல்லை, இன்னும் 300 தடவை வந்தா கூட தமிழ்நாட்டு மக்கள் நோ தான் சொல்ல போறாங்கிறத நம்ம சொல்லலாம். பயண திட்டத்துல வந்து கோயில் இருக்கக்கூடிய நகரங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஏதாவது கலாச்சார பிணைப்பு அந்த மாதிரி ஏதாவது அவருடைய திட்டமாக இருக்கலாமா? தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பற்றி பிரதமர் அவர்கள் மலேசியாவில் போய் பேசினார். தமிழ் மொழி என்பது இந்தியா உலகுக்கு கொடுத்த கொடை, தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை நான் மிகவும் மதிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பேசினார். அது சமீபத்தில் பார்த்தோம். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வரும்போது கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு, ஆன்மீகம், மொழி இதையெல்லாம் பேச போகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, எப்படி இவரால் நேற்று பேசினதை இன்னைக்கு மறந்து இன்னொரு விதமாக பேச முடியுது பிரதமரால்? கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டையே ஒட்டுமொத்த திருட்டு மாநிலம் என்று சொன்னார். தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னார். இப்போ அதே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அந்த சாவி எங்கே இருக்குன்னு கொஞ்சம் தேடி பார்க்கலாமே. இல்லை, இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பிரதமர் சொன்னால் அது வேத வாக்கு, பிரதமர் சொன்னால் அது டேட்டா, பிரதமர் சொன்னால் அது உண்மையான தகவல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த மூலையில் அந்த பூரி ஜெகநாதர் ரத்ன பண்டாரோட சாவி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க. அடுத்தது, அந்த தேர்தலின் போது அவர்கள் வெளியிட்ட ஒரு பரப்புரை இருக்கு, பிஜேபி கட்சி வெளியிட்ட ஒரு பரப்புரை. அவ்வளவு மோசமாக சித்தரித்தார்கள் தமிழர்களை. என்னன்னா, ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிட்றாரு, டேபிளில் வாழை இலையை விரிக்கிறாங்க, அந்த சர்வர் கொண்டு வந்து பழைய சோற்றை போடுறார். பழைய சோற்றை போட்ட உடனே கேட்குறதுக்கு அவங்க சொன்ன பதில், தமிழர்கள்னா வாழை இலையை போட்டு பழைய சொத்தை உறிஞ்சி சாப்பிட்றவங்க தானே அப்படின்னு தமிழர்களை கொச்சைப்படுத்தின. அது மாதிரி உள்துறை அமைச்சர் என்ன கேட்டாரு, ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளுவதா என்று கேட்டார் இல்லையா? அந்த பிரிவினைவாதம், அந்த இனப்பிரிவினைவாதத்தை செய்தவர்கள் பிஜேபிக்காரர்கள். இப்ப எந்த முகத்தை வைத்துக்கொண்டு 3 முறை வர்றாரு, 5 முறை வர்றாரு, கோயிலுக்கு வர்றாரு, ஆன்மீக பயணம் வர்றாரு, கலாச்சார பிணைப்போட வர்றாருன்னா தமிழர்களை மிக மிக கொச்சையாக திருடர்களாக்கி, பண்பாடற்றவர்களாக்கி, கலாச்சாரம் அற்றவர்களாக்கியது பிஜேபி. அந்த பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கின்றது அதிமுக. நாடாளுமன்றத்தில் கூட ஒரு அமைச்சர் சொன்னார், காட்டு மிராண்டிகள்னு சொன்னாரா இல்லையா? தமிழர்களை காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொன்னார். நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள்லாம் கொதிச்சு போய் அவர்கிட்ட வாதாடினார்கள். அதற்கு பின்புதான் அவர் நான் மன்னிப்பு கேட்கிறேன், சொன்னதை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் சொன்னார். அந்த அளவுக்கு தமிழர்களை கொச்சைப்படுத்தியவர்கள் அல்ல, கொச்சைப்படுத்துபவர்கள் இப்போது மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு படையெடுக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு இப்போது அவர்களுக்கு ஒரு கனவு உலகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் அவர்கள் நலம் செய்ததில்லை. முற்ற முழுக்க தமிழ்நாட்டை உயர்த்தி வைத்திருப்பது நம்முடைய முதல்வர் மட்டும்தான். இந்த ஆட்சியை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவர்களுடைய மக்கள் விரோத போக்கை எல்லாம் செய்து பார்க்கின்ற ஒரு நிலமாக தமிழ்நாட்டை மாற்றி விடுவார்கள். மீண்டும் நம்முடைய தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் மொழி வளம், மக்கள் நலம், இங்கே இருக்கக்கூடிய மக்களின் உழைப்பு எல்லாமே காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் நம்முடைய முதல்வருக்கு துணையாக இருக்க வேண்டும். இவர் கோயில் போன தடவையும் ராமேஸ்வரம் கோயிலில் போய் தீர்த்தமாடி அப்படியே ஆரத்தி எல்லாம் காமிச்சு அவர் மட்டுமே நடந்து வந்து அந்த காட்சியெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். இவருக்கு இவ்வளவு தூரம் பக்தி இருக்கிறது, இவ்வளவு தூரம் ஆன்மீகம் பிடித்திருக்கிறது அப்படின்னா நீங்கள் பேசாமல் ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிடலாம். எதுக்கு பிரதமர் பதவிக்கு வரணும்? பிரதமர் பதவி என்பது நீங்கள் எத்தனை கோயில் போகிறீங்க, எத்தனை முறை ஆரத்தி காட்டுறீங்க, எத்தனை முறை சாமி கும்பிடுறீங்க, எத்தனை முறை தீர்த்தம் ஆடுறீங்கன்னு கணக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை நலத்திட்டங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள், எத்தனை கட்டடங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள், எத்தனை புதிய பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதை கணக்கு காட்டுவதற்குத்தான் பிரதமர் பதவி. அவர் மக்களின் வாழ்க்கைக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை சொல்வதற்குத்தான் பிரதமரின் பதவி. நான் விரதம் இருந்தேன், நான் காவி கட்டினேன், நான் தியானம் பண்ணேன், நான் ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிட்டேன், நான் இப்படி ஆகணும், நான் பக்தி மானாக்கும் இருந்துக்கோங்க. உங்கள் பக்தியை பற்றி எங்களுக்கு கேள்வியும் இல்லை, எங்களுக்கு ஒரு பொருட்டும் இல்லை.
எங்களுக்கு வேண்டியது பிரதமர் பதவியை வைத்துக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஒருவர். அவர்தான் உண்மையில் பிரதமராக இருக்க முடியும். ஒன்னே ஒன்று சொல்லலாம், பிரதமர் பாடம் படிக்க வேண்டும் நம்முடைய முதல்வரிடம். வருகின்ற நம்முடைய பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர், பிஜேபி அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை புறம் தள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஏதாவது புதிய பதவிகள் கொடுப்பாங்களா, இல்லை அவங்க கட்சி தலைமை அவரை தேசிய அளவில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிற ஒரு தகவல் வருது. அதே மாதிரி அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக இவர் ஒரு ஜூனியர்னு சொல்லிடலாம். பிஜேபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிமுக்கியமான அந்த பொய்யர் கூட்டத்தில் இவர் ஒரு ஜூனியராக சேர்ந்திருக்கிறார். ஆனால் அவங்களையெல்லாம் சர்பாஸ் பண்ணி சூப்பர் சீட் பண்ணி சீனியராகவும் போயிட்டார். அது வேற விஷயம். ஏன்னா அவ்வளவு தூரம் பொய் மூட்டைகள். நான் இதையும் இன்னொரு இடத்துல சொன்னேன், அண்ணாமலை அவர் பேர்லேயே லை இருக்கு, அதனால அவர் அதற்கேற்றாற் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரி, இவர் இப்போ இல்லாதனால என்ன குறைஞ்சி போச்சு? இன்னும் தேசிய பணிங்கிறீங்க, தேசிய அளவில் முக்கியத்துவங்க, அங்கே போய் என்ன பண்ண போறா? அதே பொய் புரட்டு, அதே மக்களை ஏமாற்றுகிறது. இதுதானே மக்களுக்கு நன்மை செய்தார் அப்படின்னு ஒன்னே ஒன்று சொல்லுங்களேன். இவர் வந்ததிலிருந்து மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அவர் முதல்ல ஆடு தான் மேய்க்க போறேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ஐபிஎஸ்ஸாக இருக்கிறத விடன்னு சொன்னதே பொய்ன்னு தமிழ்நாட்டு மக்கள் அப்பவே எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் இவர் தலைவராக இருந்தபோது கூட எப்படி பொய்யும் புரட்டுமாக செய்து கொண்டிருந்தார், தனக்கு முன்னால் இருந்த தலைவர்களெல்லாம் மதிக்காமல் ஓரங்கட்டி வைத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அது அவங்க கட்சி விவகாரம், அதுக்கே நம்ம போக வேண்டாம். ஆனால் இவரால் தமிழ்நாட்டுக்கு ஒரு புள்ளி அளவுக்கு நன்மை நடந்தது, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அரை புள்ளி அளவுக்கு நன்மை நடந்தது, தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஒரு 1/4 புள்ளி அளவுக்கு ஒரு நன்மை நடந்தது. சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஊடகவியலாளர்களை எள்ளி நகையாடியது, கேலி கிண்டல் செய்தது, பெண் ஊடகவியலாளர்களை எப்படி மிரட்டினார்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். என்னங்கண்ணா அப்படின்னு கேட்டு அவர்களை எப்படி எள்ளி நகையாடினார், அச்சுறுத்தினார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை தவிர ஒவ்வொரு பிரச்சனையிலும் இவர் ஒரு காவல் அதிகாரியாக இருந்ததால் அதனுடைய உள்ள போய் அவருக்கான தகவல்களை பெற்றுக்கொண்டு அதை வைத்து எப்படி ஒரு மிரட்டல் ராஜ்யத்தை வைத்தார் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். அதனால இவருக்கு இப்ப சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பில்லை அல்லது தேசிய அளவில் போறாங்க, இவர் இல்லாமலே கூட இந்தியா சுபிட்சமாக இருக்கும், தமிழ்நாடு மிக சுபிட்சமாக இருக்கும். இவர் வழக்கம் போல போய் ஆடு மேய்க்க போகலாம். அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது.